ஓகே, ஸ்டார்ட் அகெயின். பாவம் செய்யறது ஏன் அவ்வளோ சுலபமாக இருக்குது? கடவுளுக்கு எதிர்ப்பாக செயல்படுற விஷயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது. கடவுளுக்கு எதிர்ப்பாக என்னென்ன செயல் செய்யணுமோ ரொம்ப சுலபமாக இருக்குது. அது இல்லாமல் நீ கடவுளுக்கு எதிர்ப்பாக செயல்படும் போது கடவுள் வாய் திறந்து உங்ககிட்ட ஒரு பேச்சு எடுத்து நீ ஏன்டா அது செய்யறன்னு கேட்கறதும் கிடையாது. அப்படி அவர் கேட்குற மாதிரி இருந்தாரா, கண்டிக்கிற மாதிரி இருந்தானா நிச்சயமா நீ இதை செய்ய மாட்டான். ஏன் அவரும் வாய் மூடின்னு கம்னு இருக்கிறாரு? கண்டிக்க வேண்டாம், போட வேண்டியது தானே. இப்போ உங்க பிள்ளைங்களாம் தப்பு செய்யும் போது கம்னு இருப்பீங்களா? போடுறீங்களா? அப்படி ஏன் கடவுள் போடுறது இல்லை? என்னப்பா அப்புறம் எதுக்குப்பா அதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறீங்க? இந்த பாவம்லாம் எதுக்குப்பா செஞ்சுன்னு இருக்கிறீங்க? அப்படின்னா எதுக்குப்பா போய் சொல்றீங்க? எதுக்கு வீண் பேச்சு பேசுறீங்க? எதுக்கு சண்டை போடுறீங்க? நீயா நானா, நானா நீயா, நான் தான் எல்லாம் செய்யணும், நீ இந்த பண்ற, இதெல்லாம் எதுக்கு? இது ஏன் இது மாதிரி பண்றீங்க? இதுல ஏதாவது சந்தோஷம் வருதா, நிம்மதி வருதா, இல்லாட்டி ஏதாவது சாதிக்கிறீங்களா, இல்லாட்டி பெரிய ஆள் ஆயிடுறீங்களா? அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தப்பு செய்யும் போது மனசாட்சி நல்லா தூங்குது. தப்பு செய்த பிறகு மனசாட்சி என்ன பண்ணுது? அது உஷாராகி போச்சு. அது உடனே அது உருட்டினே இருக்கும். ராத்திரிலாம் தூக்கம் வராது. அவன் எங்கே போனாலும் மனசாட்சி உருட்டினே இருக்குது. பார்த்தாலும் மனசாட்சி உருட்டும், பேசலன்னா மனசாட்சி உருட்டும், எது செஞ்சாலும் மனசாட்சி உருட்டும். ஏன் அது வரைக்கும் ஏன் மனசாட்சி தூங்கின்னு இருக்குது? அது விழிப்பா இருக்க வேண்டியது தானே. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்த விருப்பத்துக்கு தான் இதெல்லாம் செய்றீங்க. நீங்க சொந்த விருப்பத்துக்கு தான் நீங்க செய்றீங்க. சொந்த விருப்பத்துக்கு நீங்க செய்றவங்க ஏன் அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்படுறீங்க? வேற யாராவது விருப்பத்துக்கு செஞ்சானா நீ அவங்க மேல கை காமிக்கலாம், உன்னாலதான் நான் செஞ்சேன்னு சொல்லலாம். ஆனா உன் சொந்த விருப்பத்துக்கு தான் நீ செய்யற. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யலாம். அதுக்கப்புறம் நீயே திட்டிக்கிற, நீயே பொலிப்பிக்கிற, நீயே கஷ்டப்படுற. ஏன்? ஓகே, வாட் டு யூ கெயின் பை கமிட்டிங் ஆல் திஸ் மேன்? சரி, உனக்கு என்னதான் வருது? இதெல்லாம் செஞ்ச பிறகு விஷயம் கேள். இதெல்லாம் செஞ்ச பிறகு உனக்கு இதுல இந்த வருது என்ன வருது? மைக் கொடுப்பா அவர்கிட்ட. I have a wish. On my own, I'm doing something. ஆன் பண்ணிப்பா. Hello. Praise the Lord. I have a wish, brother. So I'm doing that. So when I How do you know that your wish is right or wrong? You know the meaning of a wish? I wish I could have an helicopter. I wish I could have an airplane. What is the meaning of a wish? இருந்தா நல்லா இருந்துரும். Sorry, does it work out when you wish for something? A wish. A wish. நான் ஆசைப்படுறேன் is a wish. Okay. இதுதான் இப்படிதான் நான் வீடு கட்டணும் ஆசைப்படுறேன், கட்டிட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு என் வீட்டுக்காரி சொல்லும், என்னங்க பெட்ரூம் இம்மா பெருசா போய் கட்டுறது, கொஞ்சம் சின்னதா கட்டி இருக்கலாமே அப்படி சொன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க so all wishes are not is not true. I mean 100% wishes are not true. I can ask a very simple question. நீ விருப்பப்பட்டியா நீ இப்படிதான் இருக்கணும்னு? நீ விருப்பப்பட்டியா உனக்கு இப்படி தொட்ட பெயர் தான் வைக்கணுமா? நீ விருப்பப்பட்டியா நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு? நீ விருப்பப்பட்டதானா ஆமான்னு சொல்லலாம். I wish I could be a doctor. Actually, I didn't wish actually. And then what are you trying to talk about then? So, next we continue. Okay. Actually, what is this? பாவம்னு சொன்னா இது என்னதான்ப்பா? இது பாவம்னு சொன்னா இது என்னது? இது எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறீங்க, எப்ப பார்த்தாலும் இது என்னதான்ப்பா? இது
ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷமும் கிடையாது, ஒரு சிரிப்பும் கிடையாது, சந்தோஷமாக சாப்பிட்டதும் கிடையாது, சந்தோஷமாக சுற்றுனதும் கிடையாது. ஸோ அப்படின்னா இந்த பாவம் என்னதான், இந்த பாவம் என்னதான் இது? How you define this? இதான் பாவம். இப்போ கவனத்தோட கேளுங்க. சில மதத்தில் வாய் மூடி நடக்கும் போது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எது உள்ளர போயிடக்கூடாதுங்க, எறும்பு மெரிக்க கூடாதுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க. ஓகேங்களா? கரெக்டுங்களா? சில மதத்தில் நீ எப்போ பார்த்தா நன்மை தாங்க செய்யணும், தீமை செய்யக்கூடாதுன்னுவாங்க. சில மதத்தில் சொல்லுவாங்க எதிரியை நீ சாவடிக்கணும்னுவாங்க. இதே பைபிளில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு இருக்குது. ஓகேங்களா? இதனால உன்னால சொல்ல முடியாது இதான் பாவம்னு. இல்லாட்டி பாவம் செய்ய முடியாம இருக்க முடியுமா? Do you know when to say yes and when to say no? உனக்கு தெரியுமா எப்ப ஆமான்னு போடுறது, எப்ப இல்லைன்னு போடுறது தெரியுமா? இல்ல, உனக்கு எப்படி தெரியும் அது இதுதான் எஸ் இதான் நோன்னு? எப்போ கரெக்டா சொல்வீங்க நீங்க? இருக்கிறதெல்லாம் நோன்னுவீங்க, இல்லாட்டி இருக்கிறதெல்லாம் எஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் இது கரெக்ட் ஆக முடியுமா? I'll give you one point. That is the problem. நல்லது தான் செய்ய விரும்புகிறேன், ஆனால் நல்லது செய்ய முடியாமல் தப்பு தான் செய்கிறேன். ஸோ எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் தான் இருக்குது. நல்லது தான் செய்ய விரும்புகிறேன், நல்லது எந்த கெடுதல் நான் வெறுக்கிறோனோ அந்த கெடுதல் மட்டும்தான் நான் செய்கிறேன். நான் நல்லது செய்ய முடியலையே, அப்புறம் எனக்குள்ள பாவம் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இந்த பாவம் தான் என்ன ஆகும்? ஏன் இந்த பாவம் என்ன மட்டும்தான் தாக்குது? இந்த தப்பான விஷயம் ஏன் என்ன மட்டும் தான் தாக்கின்னு இருக்குது? நல்லது என்ன தாக்குறதே கிடையாது. நல்லது தாக்கினா கூட அது என்னன்னு கூட உனக்கு தெரியல. ஆனா தப்பானதை மட்டும் தாக்குறது உனக்கு நல்லா தெரியுது. நீயும் தப்பான வேலை செய்யும்போது உனக்கு நல்லா தெரியும். ஆனா இது என்னன்னு ஏன் உனக்கு இது வரைக்கும் தெரியாம இருக்கிறீங்க? You have to sit back and think. Okay? ஏன்னு கேட்டால் நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா இது கடவுளுக்கு எதிர்ப்பான செயல். எல்லாத்தையோட பெரியவர், பயங்கர சக்தி வாய்ந்தவர், பயங்கர வல்லம் உள்ளவர், எல்லாம் செய்யக்கூடியவர். அவருக்கு எதிர்ப்பா நீ சாதாரண ஒரு கிருமி, நீ அவருக்கு எதிர்ப்பா நீ எல்லாம் வேலை செஞ்சுன்னு இருக்கிற. ஆனால் அவர் உன்னை விட்டு வச்சிருக்கிறாரு. அவருக்கு எதிர்ப்பா உன்னால செயல்பட முடியும்னா மற்ற இந்த பூச்சாண்டி வேலைலாம் காமிக்கிறவனுக்கு எதிர்ப்பா உன்னால ஏன் வேலை செய்ய முடியல? If you can fight against God, why not you fight against all that is foo-foo? Come on, give me an answer. If you can fight against God and go against God by sinning, why not you fight against whatever is there in the world? Because God is supreme, all in balance in the world is all down. இப்போ பேசுங்க. God is supreme, right? If you can fight him by sinning, by causing confusion, வேறுபாடுகள் காமிக்கிறது, இவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் இந்த மதம், இவன் அந்த மதம், இவன் இந்த கன்றாய், இவன் பிச்சைக்காரன், இவன் அந்த காரன், ஏதாவது ஒன்று ஒளரி பேசி உலகத்தில் முழுசா குழப்பத்தை உண்டாக்கின்னு இருக்கிறீங்க. இது கடவுளுக்கு எதிர்ப்பான செயல். ஏன்டா கடவுள் எல்லாம் கடவுளோட சாயல், கடவுளோட பிள்ளைங்க. கடவுளுக்கு எதிர்ப்பாக உன்னால் செயல்பட முடியும்னா, கடவுளுக்கு எதிர்ப்பாக உன்னால் சண்டை போட முடியும்னா, ஏன் மற்ற இந்த ஃபூஃபு ஐட்டத்துக்கு பின்னாடி நீ ஏன் பயந்துன்னு இருக்கிற? ஏன் உன்னால சண்டை போட முடியல? ஏன் உன்னால போராட முடியல? நீ நெருப்புல நடந்து போறதுக்கு நீ தயாரா இருக்கிற.
முள்ளும் குள்ளும் இங்க குத்திக்கின்னு அங்க குத்திக்கின்னு பட்டை கிட்ட நட்ட கிட்ட எல்லாம் அச்சுன்னு தூபம் காமிக்கிறது இதெல்லாம் போடுறதுக்கு நீ தயாரா இருக்கிற. எல்லாம் நீ செஞ்சுன்னு இருக்கிற. ஆனா எல்லாமே கடவுளுக்கு எதிர்ப்பாக தான் செஞ்சுன்னு இருக்கிற. அவருக்கு எதிர்ப்பாக தான் போராடின்னு இருக்கிறீங்க. அவர் கம்முன்னு இருக்கிறாரு, நீங்க தான் சண்டை போட்டுன்னு இருக்கிறீங்க. அவர்கிட்ட உங்களால் சண்டை போட முடியும்னு சொன்னீங்கன்னா, அவரை நீங்க போராடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏன் மற்ற விஷயம் பார்க்கும்போது ஏன் உங்களால் போராட முடியல? நான் பாஸ்டர் சொல்றேங்க, ஏன் போராட முடியல? ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்குது நிம்மதியா இருக்கிறதுக்கு? நிம்மதியா இருக்கிறது ரொம்ப சுலபமான வேலையாச்சா, ஏன் கஷ்டப்படுறீங்க? நிம்மதியா இருக்கிறது ரொம்ப சுலபமான வேலை, ஓகேங்களா? நிம்மதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா? ரொம்ப சுலபமான வேலை. ஆனா நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு? ஏன் உன்னால நிம்மதியா இருக்க முடியல? It is easy to be at peace, man. But why are you finding it difficult to be at peace? It's easy to shut your mouth, but you don't shut your mouth. இந்த கண்ணத்தில் அடிக்கும் போது இந்த கண்ணத்தை காமிக்கிறது ரொம்ப சுலபம், உண்மையா ரொம்ப சுலபம். ஆனா நீ ஒருத்தன் அடிச்சு பாரு, உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஏன்டா உனக்கு தான் தூக்கம் வருது, ஏன்டா அந்த ஆளை போய் அடிச்சன்னு. So the question arises, why is it so easy for you to fight against God, commit sin? And why are you finding it difficult to fight in this world which is not equal to God? இந்த பூமி கடவுளுக்கு சமம் கிடையாதுல்ல. கடவுள் கடவுளா இருக்கிறாரு, அவர்கிட்டயே நீங்க போராடுறீங்க, சண்டை போடுறீங்க, அவர் சொன்னதை கேட்கறதும் கிடையாது, எல்லாமே செய்றீங்க நீங்க. அப்புறம் உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? இந்த பூமியில ஆட்டி படைக்கிறது ஏன் கஷ்டப்படுறீங்க? What, am I right or wrong? Finding it difficult, no? It's good. அன்பு செய்யறது சுலபமா கஷ்டமா அப்படின்னா, உண்மையா அன்பு செய்யணும், ட்ரூலி உண்மையா அன்பு செய்யணும். சுலபமா கஷ்டமா? சுலபமான வேலை அன்பு செய்யறது, லவ் பண்றது ரொம்ப சுலபம். ஆனா ஏன்பா கஷ்டப்படுறீங்க? தாலி கட்டியாச்சுல, தாலி கட்டியாச்சுல, படுத்தாச்சா, புள்ள பெத்தாச்சா, அப்புறம் ஏன் என்னப்பா கஷ்டமா இருக்குது? காதல் நிக்கிறது ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்குது? Come on, give me answers. I need answers. Your mother and father only, no? Why are like enemies, the men? Give me an answer. Your mother and father, right? Not somebody else's mother and father. உங்க அம்மா அப்பா தான், நீ தான் புள்ள, எல்லா சொத்து உனக்கு தான், இல்லாட்டி கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல, உங்க அம்மா அப்பா தான். அப்புறம் என்னையா எதிரிங்க அங்க இருக்கிறது வீட்டுல? என்ன பாஸ்டர், கரெக்டா இல்லைங்களா? சும்மா உட்காந்து கை தூக்கின்னு கடவுளே 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 சொல்றது என்ன? அது எல்லாம் தான் ஏன் செய்யறாங்க அவங்க. சினிமால நடிக்கிறவங்க கூட செய்யறாங்க. என்ன வீட்டில் எல்லாம் சினிமால நடிக்கிறீங்க? They had ego, you know, like ஈகோனா என்ன? பாவம் தான் கடவுள் எதிர்பார்க்கிறது. பொறாமனா என்ன? கடவுளுக்கு எதிர்பார்க்குது. சண்டை சச்சரவு என்ன கேட்டீங்கன்னா கடவுள் எதிர்பார்க்குது. ஒருத்தனை டேய் நாயே பேய் பிசாசு அப்படி சொன்னா கடவுளுக்கு எதிர்ப்பா தான் பேசுற. என்ன பேச விரும்புற நீ? ஈகோ ஆகுது, கீகோ ஆகுது, பீகோ ஆகுதா, டீகோ ஆகுதா? கமான். ஒரு தப்பு செஞ்சா ஏன் நீ பொறுப்பு எடுக்கிறது இல்ல தைரியமா?
நான் தாங்க இந்த தப்பு செஞ்சேன், என் மேல இரக்கம் வைங்க என்ன. அது ரொம்ப சுலபம். ஆனா உங்களால செய்ய முடியல, செய்ய மாட்டீங்க. ஒரு தப்பு செஞ்சானா பொறுப்பெடுங்க. இந்த தப்பு நீங்க செஞ்சீங்கன்னா ஆம்பளை மாதிரியோ பொம்பளை மாதிரி நின்னீங்கன்னு என்ன மன்னிச்சிடுங்க. ரொம்ப சுலபம். ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. என்கிட்ட அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா அது சுலபமான வேலை. Sometimes I might not be wrong. I'm right on my side. சரி, உனக்கு என்ன நீதி வேணுமா? Not being wrong, no, you want justice. Yeah, I want justice. You want justice. I want justice. Tell me the right to justice. Give me the word right to justice. You're a doctor, you can give me an answer very fast. How do you treat a human body if you want to do surgery on it? Give me the answer. That's the first thing they teach you in the medical college. How do you treat a human body if you want to do a surgery? First, there will be an initial assessment. What is the theory that they give you to operate on a human body? First is saying anesthesia. No, why do you give that? You treat the body as a dead body. Yeah. It should be Unless you treat the body as a dead body, then only you will do the surgery. If you treat the body as a living body, you will be afraid. If you cut a living body, what will happen, man? You got it? No, that's what. So you are in the medical field. The right to justice is this: you tell the doctor or the person, you tell them you must treat the body as a dead body. That's why they give anesthesia. Then only you will be able to operate. Good. That's the right to justice. Right? Yeah. Is it right? Yeah, brother. We have to, there should be a PAC then. Is it right? Where you find this word? If you say right to justice, where you find this word? Go to the book of Genesis, very first chapter is written there. God put Adam to sleep. கடவுள் ஆதாம நல்லா தூங்க வச்சாரு. அப்பதான் கையை விட்டுட்டு வெள்ளை எலும்பு எடுத்துட்டு ஒரு பெண்ணை உருவாக்குனாரு. ஓகேங்களா? That is known as the right to justice. மத்தது ரைட் டு ஜஸ்டிஸ் கொஞ்சம் சொல்லுங்க. மத்தது நீதி பத்தி பேசுங்க. ஒருத்தனை அச்சிட்டு நீதியா பேச விரும்புறியா? சரி, ஒண்ணு வேணாம்பா. நீ கல்யாணம் பண்ண பொண்ணு உங்க அம்மா எதிர்த்து ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீ அவங்க கிட்ட எப்படி நடக்க போற? நீ அவங்கள சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லாட்டி அவங்கள திட்டுவீங்களா, இல்லாட்டி ஏதாவது குறை சொல்லிடுவீங்களா, இல்லாட்டி வெளியில துரத்திடுவீங்களா, இல்லாட்டி என்ன செய்வீங்க நீங்க? I'm asking you the right to justice. Come on, give me an answer. You can give me an answer. I'll consult with everyone in the family. I'll talk. யாரு கன்சல்ட்? இப்ப கவனத்தோட கேளுங்க. இதான் உன்னோட பிரச்சனை. ஓ ஓட்டுமில இருந்து வந்தது. நீ உன்கிட்டயே பேசாம அதுகிட்ட பேசாம மத்தவனை வச்சு பேசின்னு இருக்க பாரு. இதுதான் ராங் ஜஸ்டிஸ். இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன் நான். The right to justice is she is from your body and she is your body. What do? You speak to your body, not go consult 10 people to get justification. அவங்க செஞ்சது தப்பா கரெக்டா, தப்பா கரெக்டா? இருக்கிறவங்க அத்திரி பேர் கருப்பு கோட்டு போட்ட பிசாசுங்க, லாயர் மாதிரி பேசுவாங்க, குடும்பத்தை பிரிச்சுடுவானுங்க. உன் வீட்டில் நடக்கிறதா தான். தமிழ்ல கொஞ்சம் பேசணுமா? சொல்லு, தூய தமிழ்ல பேசுங்களா? சொல்லுங்க. தூய தமிழ்ல பேச. எல்லாம் பிராத்தல் கேஸ் நடத்துற மாதிரி, விபச்சாரங்கள் நடத்துற மாதிரி அவங்க வீட்டில் உட்காந்து இருப்பாங்க. அந்த கருப்பு கோட்டை வச்சுன்னு இருக்கிறவங்க குடும்பத்தில் நீ அவன்கிட்ட போய் கேட்டனா என்ன சொல்லுவாங்க அவங்க? எப்படி பேசலாம், அவ எப்படி பேசலாம்? அவங்க உன் வீட்டுக்காரி பத்தி அவங்க பேசும்போது உன்னை பத்தி தான் பேசின்னு இருக்கான். ஏன்டா அந்த பொம்பளை உன் உடம்புல இருந்து வந்தது. இப்போ பேசு. தான் சொந்த உடம்ப யாராவது வெறுத்திருக்கிறானா? என்னப்பா ஜெபிக்கிறன்னு சொல்லாதீங்க. நீங்க ஒண்ணும் கிடையாது. அந்த ரோமர் 12 பவுல் ரொம்ப அழகா சொல்லுவார், உங்களிடம் நான் வேண்டுகிறேன்.
உங்ககிட்ட நான் வேண்டேன் நான் அப்படின்னா காலை கையை பிடிச்சிட்டு எப்படி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மை காலை கையை பிடிச்சிக்கின்னு யோ தயவுசெய்து சொல்றதை கேளுங்கய்யா, தயவுசெய்து சொல்றதை கேளுங்கய்யா, தயவுசெய்து சொல்றதை கேளுங்கயான்னு வரவர் ஏதோ உங்ககிட்ட வேண்டுற மாதிரி பேசின்னு இருக்காரு. கரெக்டா இல்லைங்களா? நீங்க என்ன பண்றீங்க? இங்க வேண்டாம கடவுள்கிட்ட வேண்டின்னு இருக்கிறீங்க. கடவுள்கிட்ட என்ன இறை வேண்டல் செய்வீங்க நீங்க? என்ன பாரு, கடவுள்கிட்ட என்ன இறை வேண்டல் செய்வீங்க நீங்க? கடவுள்கிட்ட என்ன இறை வேண்டல் செய்வீங்க நீங்க? அதை மட்டும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த நிலைமை கொஞ்சம் திருத்துங்க, இந்த நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குது, திருத்துங்க. இது நீ கடவுள்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நிலைமையை திருத்தணும்னு சொன்னா முத நீ திருந்தணும், நீ திருந்தணும். ஒரு சூழ்நிலை இருக்குது பூமியில, மனிதன் தாங்கக்கூடிய சோதனை தான் அவனை தாக்குனதே தவிர அவனை தாக்க கூடாத சோதனை எனக்குமே அவனை தாக்குனது கிடையவே கிடையாது. அதனால அவன் தாங்கக்கூடிய சோதனை தான் அவனை தாக்கி இருக்குது. என்கிட்ட கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என்பதை போட்டிருக்குது. தாங்க முடியாது தான் கொடுப்பாரு, தாங்க முடியாது எதுவுமே கொடுக்கறது கிடையாது. அதனால மனிதனுக்கு தாங்கக்கூடிய சோதனை தான் வந்திருக்கிறத தவிர உன்னால நிச்சயமா அந்த சோதனை உன்னால என்ன செய்ய முடியும்? தீர்வு காண முடியும். அது ரொம்ப சுலபமான வேலை, ஆனா அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்? What? Nice question, no? It is simple, but why is it difficult? If it's simple, fighting against God is so easy, but these little things are so difficult for you. Why? என்னப்பா கடவுள் எதிர்ப்பா இருக்கிறீங்கப்பா எல்லாரும், என்ன தாரு எல்லாரும் பாவீங்க, எல்லாரும் தேவனோட மகிமையை இழந்துட்டாங்க என்பது போட்டுக்கிறது என்ன அர்த்தம்? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் என்ன போட்டிருக்குதாங்க 5ல? உன்னோட எண்ணம் கடவுளோட ஞானத்துக்கு எதிர்ப்பா இருக்கின்றது. எல்லாமே எதிர்ப்பா இருக்குது, உன்னால இருக்க முடியும் எதிர்ப்பா. ஆனா சின்ன சின்ன வேலை உன்னால ஏன் செய்ய முடியல? ஆட்டி படிக்கலாம ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றேன்னா நீங்க தாங்குவீங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஓகேங்களா? பாவிகளை தேடி வந்தது யாரு? பாவிங்க வந்து கடவுளை தேடின்னு போனாங்க இல்ல. இயேசு பாவிகளை தேடி வந்தார். ஓகே, கடவுள் தான் பாவிகளை தேடி வந்தார். எந்த பாவியும் கடவுளை தேடி போனது கிடையாதுல்ல. கரெக்டா இல்லையா? அப்புறம் அவரே வந்து இறங்கி வந்து பாவியை தேடின்னு இருக்கும் போது நீங்க என்ன பெருசா கூத்தாடின்னு இருக்கிறீங்க நீங்க? Hallelujah. Next question, important question. Do you like to be justified by people? எல்லாரும் உன்னை பார்த்து பா நல்ல பையன் பாவம், நல்லவங்க பாவங்க, அருமையானவங்க அவங்க, இவங்கள மாதிரி யாருமே கிடையாதுங்க, இவங்க தான் கடவுள். Do you like to have that? Yes or no? No, huh? What are you trying to talk? What is the fear you think? Yes. Yes. What is fear? பயம்னா என்ன? மற்றவங்க நம்மளை பத்தி ஏதாவது ஒண்ணு தப்பா பேசிடுவாங்களா? என் ஸ்டேட்டஸ் என்ன, நான் என்ன, என் படிப்பு என்ன, நான் இப்படி அப்படின்னு வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய மலை ஒன்று கட்டி வச்சுக்கின்னு திடீர்னு டமார்னு ஊந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஸ்டேட்டஸுக்காக என்ன பண்ணுவோம்? எவ்வளோ வேணா செலவு பண்ணுவோம். திட்டு பசங்கிட்டலாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்? நல்லா ஃப்ரெண்டுங்க வச்சுன்னு இருப்போம். Next question. Is it easy to understand another person? இன்னொருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறது சுலபமா கஷ்டமா? Difficult. நான் பேசுறீங்க நீங்க. கடவுளுக்கு எதிர்ப்பா நீ செயல்படும் போது கஷ்டமான வேலை இருக்கிறது கடவுளுக்கு எதிர்ப்பா. அதே நீங்க தண்ணி குடிக்கிற மாதிரி பாவம் குடிக்கிறீங்க,
அப்ப இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு சுலபமா இருக்கும். ஏன்டா நீயும் நானும் ஒண்ணு தானே. இந்த உனக்கிட்ட 4 கை இருக்குதா, 4 கால் இருக்குதா, இல்லாட்டி என்னவா? என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்னு சொன்னீங்கன்னா, அப்புறம் உன் மனைவியோ உன் கணவனை தெரிஞ்சுக்கிறது இம்பாசிபிள். தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எப்படி சொல்லலாம் நீயும் நானும் ஒண்ணு? எப்படி நீங்க சொல்லலாம் நாங்கள் இருவர் அல்ல நாங்கள் ஒருவர் என்பது? அப்புறம் சொன்னதெல்லாம் பொய் தானே. கட்டின தாலியும் பொய், மோதிரம் போட்டதும் பொய், படுத்ததும் பொய், புள்ள பெருத்ததும் பொய் தானே. இல்லாட்டி மற்றவங்களுக்காகவா? உங்க வாழ்க்கை வாழும் போது மற்றவங்களுக்காகவா? நம்ம மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துன்னு இருக்கிறீங்களா? சொல்லுங்க. நாங்கள் மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். சொல்லுங்களேன் சத்தமா. அப்ப நீ விபச்சாரி போலதான் இருக்கணும். மற்றவங்கன்னா என்ன அர்த்தம்? You have to be a prostitute to live for somebody else. Hallelujah. I give you one very important question. Psalm 139 139வது திருப்பாடல்ல கடவுள் சொல்றாரு, உன்னை நான் ஆய்ந்து அறிந்து வச்சுன்னு இருக்கிறேன். நீ அமர்வதும் எழும்புவதும் நாக்கில் சொல் உருவாக்குறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்ய போகிறாய், என்ன சொல்ல போகிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஓகேங்களா? நன்றாகவே தெரியும். கடவுளுக்கு நன்றாக தெரியும். அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா சுலபமா? கடவுள் பத்தி தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா சுலபமா? என்னப்பா அவர் சொல்றாருல்ல, நாக்கில் சொல் உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போறோன்னு எனக்கு தெரியும். அப்பனா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா சுலபமா? சுலபம். எப்படி? அப்புறம் ஏன் தெரிஞ்சுக்காம உட்கார்ந்து இருக்கிறா? சுலபம்னு சொல்லிட்டல, அப்புறம் செய்ய. எதுக்கு போராடுற? எதுக்கு சண்டை போடுற? ஏன் நிம்மதி இல்லாம உட்கார்ந்து இருக்கிற? சும்மா மணி ஆட்டின்னு இருக்கிற, தூக்கம் காமிச்சுன்னு இருக்கிற, சர்ச்சுக்கு போற, சர்ச்சில் இருந்து வர, இதில் பண்ணின்னு இருக்கிறீங்க, தண்ணியும் தொட்டுமா தலையில போட்டுக்கிறீங்க, மொத்த ஜவமாலம் போடுறீங்க, எல்லாமே தான் போட்டு செய்றீங்க. அது சுலபம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் ஏதாவது செஞ்சுன்னு இருக்கிறீங்க. சிலைங்களாம் பிடிச்சிக்கிட்டு தொங்கின்னு இருக்கேன், தேங்காய் உடைக்கிறீங்க, எல்லாமே செய்றீங்க. அப்புறம் எதுக்கு அதெல்லாம்? கடவுளுக்கு தெரியும்னு சொன்னா என்னப்பா? தெரியும்னு சொன்னா இது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கிராஸ்ல ஜீசஸ் தொங்குறாருப்பா. ஓகேயா? ஜீசஸ் யாருன்னு தெரிஞ்சுன்னா கிராஸை போய் பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணின்னு இருப்பியா? அதான் நான் கேட்கறேன். நான் ஏன்ட்டு அத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் மனைவி யார் என்பது உனக்கு தெரிஞ்சானா மற்ற பொம்பளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, மொத்த பொம்பளைங்க வந்து ஆசைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, மற்ற பிரச்சனையில் இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க அம்மா அப்பா யார் என்பது கரெக்டா தெரிஞ்சானா மற்றவங்களோட சொல் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம், இவங்க சொல்றபடி நம்ம இவேல்யூட்டும் பண்ணி பார்க்கலாம், அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு. அவங்களே துரோகிங்களா இருக்கிறானுங்க, அவங்களும் துரோகிங்களா இருக்கிறாங்க. தூய தமிழ்ல வார்த்தை இருக்குது, தேவடியா வாழ்க்கை வாழ்ந்துன்னு வராங்க. அப்புறம் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாவா இல்லையா? ஆமா. அவங்க மாறுவாங்களோ?
அவங்க மாறுவாங்களா? அவங்க மாற மாட்டாங்க. மாற மாட்டாங்க. சரி, நீங்க நீங்க மாறணும். மாறணும். மாறத்துக்கு சுலபமா கஷ்டமா? மாறுவது சுலபமா கஷ்டமா? மனமாற்றம் கடவுள் சொல்லும் போது அவர் உண்மையாகவே மனுஷன் மேல பாரத்தை சுமக்கல. அப்படி பாரத்தை சுமக்கிறது இருந்தானா மனமாற்றம் என்பது ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா மனமாற்றம் மனிதனுக்கு ரொம்ப சுலபம் என்பதை சொல்லிதான் கடவுள் உங்ககிட்ட சொன்னார், மனம் மாறுங்கள், மனசை மாத்துங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஏன்டா மனசை மாத்துறது ரொம்ப சுலபம். உனக்கு கஷ்டமா இருக்கிறத காரணம் அப்புறமா சொல்றேன் நான், ஏன் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்குது. சரி, அடுத்த கேள்வி எழுதிக்கலாம்பா. அடுத்த கேள்வி, உலகத்துல நீ பிரயோஜனம் உள்ளவனா இருக்கின்றாயா? ஆமாவா இல்லையா? Are you useful in this world? Yes or no? என்னப்பா, இந்த உலகத்துல நீ பிரயோஜனம் உள்ளவனா இருக்கின்றாயா? ஆமாவா இல்லையா? என்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், இவ்வளவு வீடு கட்டி வச்சிருக்கிறேன், இது செஞ்சு வச்சிருக்கிறேன், இவ்வளவு பச்சிருக்கேன், இதை மட்டும் என்கிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க ஏன்டா தப்பான ஆள்கிட்ட பேசின்னு இருக்கிறீங்க. இதை பத்தி கேட்கிற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. உலகத்துல நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? அப்படின்னா சுலபமான வார்த்தை, உலகத்து உப்பாகவும் உலகத்துக்கு ஒளியாகவும் இருக்கின்றாயா? ஆமாவா இல்லையா? இல்ல. ஏன் இல்ல? So you like to be useless. பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறதுக்கு நீ ஆசைப்படுற. ஆசைப்படுற. நீ வேலை செய்யற, சம்பாதிக்கிற, ஆனா அப்ப கூட அது உனக்கு பயன் கிடையாது. ஏன்னு கேட்டா அதுல சந்தோஷமும் கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி மன திருப்தி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். எவ்வளவு இருந்தாலும் சரி கஷ்டத்தோட தான் உட்கார்ந்து இருக்கிறோம். சிரிச்சாலும் பாவம், அழுனாலும் பாவம், வெளியில போயிட்டு வந்தாலும் பாவம், எது செஞ்சாலும் பாவம். So are you useful or useless? So you like to be useless, and you make other people also useless. That is the problem, man. That's the next question. The next question is this: why do you find fault with everybody? எப்ப பார்த்தாலும் மத்தவங்க பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிக்கினே இருக்கிற, நீ எந்த அளவுக்கு நீ சரியா இருக்கிற? என்னம்மா, உங்க வீட்டில் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார்ல, அவங்க தான் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் மற்றவங்க மேல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு, குறை சொல்றதுக்கு எல்லாமே எல்லா விதத்துல தயாரா இருக்கிறீங்க, செஞ்சுக்கினே இருக்கிறீங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க சரியா இருக்கிறீங்க? நீங்க நான் பாஸ்டர் கரெக்டா இல்லையா? எல்லாம் இருக்கிறதா சொல்லி இருக்கிறான். இட் இஸ் நோன் அஸ் அ practical conscience pricking message. Conviction, not convincing. Conviction. You must know that you are a convict. You have to go to jail. எல்லாருக்கும் கண்ணு இருக்குல்ல? கடவுள் எல்லாருக்கும் கண் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? எல்லாரும் கண்ணு இருக்குல்ல? எல்லாரும் கை தூங்கப்பா. ரெண்டு இருக்குல்ல? எல்லாமே சுலபமா தெரியுதா? தப்பான காரியம் எல்லாம் நல்லா தெரியுதா கண்ணுக்கு? டிவி திறந்தா தெரியும், நெட்டு திறந்தா தெரியும், செல்போன் திறந்தா தெரியும், எல்லாமே தெரியும். கரெக்டா இல்லையா? தெரியுதா? ஆமாவா இல்லைங்களா? தெரியுதுல்ல?
இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதுன்னா, இங்க இவ்வளவு தூரத்துல வந்து ஒரு நட்சத்திரம் தெரியுது சொன்னா, பக்கத்தில் இருக்கிற கடவுளுக்கு முன்னால ஏன் பார்க்க முடியல? இல்லாட்டி உன் ஆத்மா ஏன் உன்னால பார்க்க முடியல? இல்லாட்டி உன் ஆவி ஏன் உன்னால பார்க்க முடியல? எல்லாம் தப்பு தப்பான விஷயம்லாம் ஒட்டி கேட்குறீங்கப்பா. எல்லாரும் காது இருக்குல்ல, வேலை செய்யதில்ல, வேலை செய்யலாம் என்கிட்ட வாங்க, நான் போடுறேன், ஒன்றும் வேலை செய்யும், வேலை செய்யதில்ல. எல்லாம் ஒட்டியெல்லாம் கேட்பீங்க, எல்லாம் தப்பா தப்பாதானு கேட்பீங்க, எல்லாம் தப்பா தப்பா கேட்டு தப்பா தப்பா தான் பேசிட்டு இருப்பீங்க. ஏன் நல்லதை பேசும்போது ஏன் உங்களால் கேட்க முடியல? நான் சொல்றது கடவுள் பேசும்போது ஏன் கேட்க முடியல? I am not directing my eye. Why not? My eye is directing me. Good. And your ears? My ears, I am not directing my ears. My Something else is directing my ears. yeah, something else is Good. directing my ear. Okay. I give you the point of it, okay? In the book of John chapter 8, 34, 35, 36. இது ஏன்? Why you have this problem in John 8, 34, 35, 36. மைக் கூட அவர்கிட்ட கொடுங்க. 34, 35, 36. அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். Hallelujah. Thank you, Jesus. நீ அடிமையா இருக்கிறதுனால தான் நீ எப்போ பார்த்தும் கடவுளுக்கு எதிர்ப்பா இருந்துட்டே இருக்கிற. அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்கு வீட்டில் இடம் கிடையாது, சத்தியத்துக்கு அவனுக்கு இடம் கிடையாது. ஆனா மணமகனுக்கு அங்க இடம் இருக்குது, ஏன்டா அவர் சத்தியமா இருக்கிறார். அவர் உனக்கு விடுதலை செஞ்சானா நிச்சயமா உனக்கு விடுதலை உண்டு. ஓகேங்களா? அவர் நிச்சயமா அவர் உனக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். விடுதலை நிச்சயமா உனக்கு உண்டு. அதனால என்ன போட்டுன்னு கேட்டீங்கன்னா, தூய ஆவினர் எங்க இருக்கிறாரோ அங்க உனக்கு விடுதலை உண்டு. இப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. 14, 15. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். ஹல்லேலூயா. சோ தூய ஆவியில நடக்கிறவனுக்கு மட்டும்தான் அவனால சொல்ல முடியும் என்ன என்பது. இது சரியா இல்லாட்டி இது தப்பா? என்கிட்ட வேற ஆவி உனக்குள்ள இருந்தானா நிச்சயமா எப்ப பார்த்தாலும் வேற விஷயமா தான் நீ செஞ்சுன்னு இருப்ப, வேற விதத்துல தான் செஞ்சுன்னு இருப்ப. சோ உங்களோட என்ன வாழணும்? சத்திய ஆவி உங்களோட வாழணும். சத்திய ஆவி உங்களோட வாழலன்னு சொன்னா நிச்சயமா என்ன செய்யணுமோ செய்யாம என்ன செய்யக்கூடாதோ அதான் செஞ்சுன்னு இருப்பேன். ஏன்டா நம்ம போராடுறது மாமிசத்துல கிடையாது. இவங்க செத்தா நல்லா இருக்கும், நம்ம நிம்மதியா இருக்கலாம் என்பது அங்க கிடையாது. அந்த வார்த்தை அங்க கிடையாது. நீங்க சொல்லிக்கலாம், ஆனா ஓம் போராட்டம் வந்து மாமிசத்துல கிடையாது. அதிகாரம் செலுத்துவோர், ஆட்சிக்குரியவர், எல்லாம் ஆட்சியில பண்றவங்க, வான்வெளியில வந்து அதிகாரத்தை செலுத்துறவங்க, அவங்க கிட்ட உன்னோட போராட்டம். அதனால அந்த போராட்டம் நீ ஜெயிக்கணும்னு சொன்னா அது அது என்ன என்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டும். First you have to know what that is. For example, if a person is fighting with you, you should know what is in that person who is fighting with you. முரட்டுத்தனம் சொல்லுங்க. சூனியத்துக்கு ஒப்பாக அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? அதனால அவங்ககிட்ட நீ போய் போராடுறதுல பிரோஜனம் கிடையாது.
அதனால அவன்கிட்ட என்ன செய்யணும், நீங்க அவன்கிட்ட போராடாம அவனை உட்கார வச்சுட்டு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க சொல்லி 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 அதுக்கப்புறம் சத்திய வார்த்தை மெல்ல மெல்லமா கொடுத்து மருந்து கொடுக்குற மாதிரி, அப்பதான் உன்னால அவனை வெளியில எடுக்க முடியும். இல்லாட்டி இந்த மொட்டை தண்டத்துல இருந்து உன்னால அவனை வெளியில ஸ்டீல் வெட்டும், ஆனா மனுஷனை வெட்ட முடியாது. மனுஷன் வெட்டினா செத்துருவானுங்க. அதான் இப்போ உலகத்துல நடக்குது. அதனால ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கணும். ஒரு மனுஷனை காப்பாத்துறதுக்கு தான் உன்னோட குறிக்கோள் இருக்கணும். இத்தனை கேள்வி கேட்டு வந்திருக்கிறேன் நான். இத்தனை கேள்வி கேட்ட ஒரே ஒரு காரணம், உனக்கே தெரியலன்னு சொன்னா உன்னை பத்தி இவ்வளவு கேள்வி வைத்துக்கொண்டு அப்புறம் உன்னத்தனை நீ காப்பாத்தணும் சொன்ன நீ எப்படி செய்ய போற? கடவுள் தான் அந்த ஆளை வந்து காப்பாற்றணும் இல்ல, கடவுள் இந்த பூமியில உன்னை வச்ச ஒரே ஒரு காரணம் உன்னர்த்தனை காப்பாத்துறதுக்கு தான். கடவுளோட குறிக்கோளே என்ன? எவனும் வீண் போகாதபடி எல்லாரும் காப்பாற்ற வர வேண்டும் என்பது கடவுளோட குறிக்கோள். அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். சும்மா போய் கேட்க கூடாது, நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் சொல்லலாம், நல்லா இருக்கிறோம். அதான் அடிக்கடி சொல்லணும், எவனுமே நல்லா இல்ல. சோ தேவ திட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், சமாதானத்தோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சர்ச்சுக்கு போனீங்கன்னா எல்லாரும் சந்தோஷத்தோட இருக்கிறாங்க என்பதை கிடையவே கிடையாது. எல்லாரும் நிம்மதியா இருக்கிறாங்க கிடையவே கிடையாது. அங்க போன சாமியாருக்கும் நிம்மதி கிடையாது. ஏன் அவன் நிம்மதி, சமாதானத்தின் தலைவர், சமாதானத்தின் பிரபு கிட்ட அவனுக்கு வரவு என்பது கிடையவே கிடையாது. எப்ப பார்த்து அவர்கிட்ட தான் போராடின்னு இருக்கிறீங்க. அதனால கடவுளுக்கு எதிர்பார்க்கிற ஒரு பெரிய விஷயம் உன்னால செய்ய முடியும், ஆனா மற்ற சின்ன சின்ன விஷயம் உன்னால செய்ய முடியாம இருக்கிற. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. வார்த்தைக்கு வார்த்தை அந்த வார்த்தை படிங்களா. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் உனக்கு வல்லமை கொடுக்கிறார் பிள்ளைங்களா இருக்கிறதுக்காக. இஸ் கிவிங் யூ தி பவர் டு பீ சில்ட்ரன் ஆஃப் காட். அந்த வல்லமை இல்லாம உன்னால தேவனோட புள்ள உன்னால இருக்கவே முடியாது. கடவுளோட பிள்ளைங்க யாரு? எப்படியாவது ஒருத்தனை காப்பாத்தணும்பா, எப்படியாவது ஒருத்தனை காப்பாத்தணும். If you are really worshiping in the truth, if you are really looking at God in truth, definitely you will have the attitude of keeping everybody happy and saving everybody. That is the goal of God's work. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரணம் எதுக்கு? சொந்த உயிரை கொடுத்து மற்றவனை காப்பாத்துறதுக்கு. நீ என்ன பண்ணின்னு இருக்கிற? சும்மா ஜீசஸ் ஜீசஸ் சொல்றதுனா நீ தான் கொடுமை பண்ற. அதனால நீ காப்பாத்துறவனா இருக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 13, 14 இயேசு சொல்லுவார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இதுதான். கடவுள் மிக அருகில் இருக்கின்றார் என்பது, அது இல்லாம நீ வாங்குற மூச்சை விட மிக அருகில் இருக்கிறார் என்பது இது வரைக்கும் நீங்க நம்பினது கிடையவே கிடையாது. உயிர் மூச்சு இல்லைன்னா மனுஷனே இல்லை. இது ஒரு டெட் பாடி கூட கிடையாது, சும்மா மண்ணுக்கு மண்ணு தான். ஆனா உயிர் மூச்சு என்பது சொல்லும் போது கடவுள் கொடுத்த உனக்கு அந்த உயிர் மூச்சு, அது கடவுள் அதை விட மிக அருகில் இருக்கிறார் என்பது தெரியாம உன் வாழ்க்கையை என்ன பண்ணின்னு இருக்கிற? அவருக்கு எதிர்ப்பா செயல்பட்டு வர, அவருக்கு எதிர்ப்பா தான் செயல்பட்டு வந்துன்னு இருக்கிற. அவருக்கு சார்பால நீ எதுவுமே இது வரைக்கும் செஞ்சது கிடையவே கிடையாது. அதனால சொல்றாரு, உன்கிட்ட பக்கத்துல இருக்கிற யார் என்பது உனக்கு தெரிஞ்சானா நீ என்கிட்ட கேட்டப்ப நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்துருப்பேன் நான். அப்படின்னா இது உனக்கு நிலையான வாழ்வுக்கு இருக்கும். அப்படின்னா நீ நிலையான வாழ்வு என்பது சொல்லும் போது நீ கடவுளோட பிள்ளைய எப்போதான் நீ இருப்பானே, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த தாக்குதலும் வராது, எந்த தலைவலியும் வராது,
எந்த வேதனையும் வராது, எந்த சோதனை. எது வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன்னை விட சந்தோஷமா எவனும் இருக்க மாட்டான். ஏன்னு கேட்டா, you are leading the life of power. ஒன்றும் கிடையாது. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி சூசை தான் இருந்தார். சூசை தான் கையெழுத்து போட்டார் எனக்கு. என் குடும்பத்தில் எனக்கு என்ன மனைவி இல்லையா, தம்பிங்க இல்லையா, எல்லாரும் இருக்கிறாங்க, சொந்த பந்தம் இல்லையா, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் சூசை மட்டும் தான் என்கிட்ட இருந்தாராங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஏதோ பிக்னிக்கு போன மாதிரி நாங்கள் போனோம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. சிரிச்சிக்கின்னு கிரிச்சிக்கின்னு கலாட்டை பண்ணிக்கின்னு சுத்திக்கின்னு as went for பிக்னிக். அப்போ அந்த நர்ஸுக்கு வந்து கேட்குறாங்க, ரெடி ஆயிட்டாங்களா, யாரு பேஷண்ட் யாருன்னு கேட்டாங்க. 3-4 பேர், 4 பேர் இருந்தோம், சாரும் இருந்தார்ல. உடனே நாங்கள் ஜஸ்ட்னா காமிச்சோம், இவர் தான்மா பேஷண்ட், வாங்க வாங்க அப்படின்னாங்க. அவன் பாயிண்ட் 4ன்னு சொல்லிட்டு இவர் தான் அப்படின்னாங்க. என்னங்க நீங்க சிரிச்சுன்னு இருங்க அப்படின்னாங்க அவங்க. சார் வந்து பார்த்து அழுதுட்டார். அவரு ஆபரேஷன் நைட்ல செஞ்சாங்க. காலைல நான் 4 மணிக்கு எழுச்சிக்கிறேன், டாய்லெட் போயிட்டு எல்லாம் எடுத்துட்டு டாய்லெட் போயிட்டு வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணியிருந்தேன் நான். இவங்கெல்லாம் தூங்கின்னு இருக்கிறாங்க. திரும்பி வரணும், புது நர்ஸ் அவங்க வந்தாங்க. பேஷண்ட் யாருங்க, அந்த 10 இருக்கிற 2 பேர். நான் கடவுள் வந்து உங்ககிட்ட வல்லமை கொடுத்துருக்கிறாரு. எது வந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நீ அங்க அந்த மத்தியில நீ சந்தோஷமா இருப்ப. ஏன்னு கேட்டா, உனக்கு தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு. You know what is going on. If you don't know what is going on, only you have a problem. இந்த பாருங்க 4:38 கொஞ்சம் படிங்களா. நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மை ஆயிற்று என்றார். அல்லேலூயா. இந்த பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன கேள்வி எழுப்பினா, நானு ஒரு கேள்வி எழுப்பின உங்ககிட்ட. மற்ற எல்லா விஷயத்த கஷ்டப்படுறீங்க, கடவுள்கிட்ட மட்டும்தான் போராட்டத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ரொம்ப சுலபமா கடவுள்கிட்ட போராடுறீங்க. நீங்க மற்றது எல்லாமே உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இங்க என்ன போட்டிருக்குது, வேற ஒருத்தர் உனக்காக பரிந்து பேசுகிறாரு, வேற ஒருத்தர் சிலுவைக்கு போனார், வேற ஒருத்தர் வந்து பாவத்தை சுமந்தாரு, எல்லாமே ஈஸியா முடிச்சிட்டாரு அவரு. அப்புறம் உனக்கு இன்னும் ஏன் கஷ்டம், இனி வரைக்கும் இருக்குது உனக்கு, இன்னும் ஏன் கஷ்டப்படுற? நீ ஏன் சிலுவைக்கு போன இல்லையே, நீ ஏன் பாவத்தை சுமந்த இல்லையே. சரி, பாவத்துக்கு பள்ளிக்காரம் தான் என்ன ஆகும்? What will you give for sin, man? For all the blunder that you commit, what you'll give in exchange? We'll cut one goat, cut one cow, cut one elephant. Have to do what? What they're going to do? You have committed sin. What are you going to do? Okay, say if you murdered a person, what are you going to do? That's all, finished. That's all, finished. See, when you commit something which is against God is a sin, okay? Even if you disobey, is a sin. The biggest sin is disobedience. So now, how are you going to comprehend for that? What are you going to do about that? Say, if you disobey, what are you going to give for that in exchange? Can you give yourself exchange? Can you give your blood exchange? Can you cut a goat exchange? Or you can give all your property exchange? Come on. How are you going to obey? Once you disobey, how are you going to obey? When are you going to accept? Oh, you don't know that you disobeyed, huh? From small you're doing that, man.
From small you're doing that. இங்க வாடா இங்க டே வரமே. From small you're doing that. Even when you're fully come of age, full of understanding, still you do the same thing. Still you do the same thing. Why? Even after you accept also, after you chief sinner also, still what you is the same problem only. See, when you spoke about justification, you know, the question arises like this. All that I have committed was put on somebody who never committed anything. Now that is known as justification. All that I should bear, somebody else bore it for me. Now that is known as justification. Right? And then what is the justification? I must go to hell then. Then why God never sent me to hell then? Why? Why man? Why is God tolerating all this? Why? You don't realize that, but no. You don't realize that, but no. If you realize that, why you continue in the same way? Why you continue in the same way? Same way you go now. ஒரு தடவை தப்பு செய்கிறாங்க, ரெண்டு தடவை தப்பு செய்கிறாங்க, மூணு தடவை தப்பு செய்கிறாங்க, 4 தடவை 5 தடவை 10 தடவை செய்கிறாங்க. அதே தப்பு வாழ்க்கையை முழுசா செஞ்சுக்கிட்டு தான் வந்துன்னு இருக்கிறா. அப்போ கூட கடவுள் வாய் மூடின்னு கம்னு இருக்கிறாரு. ஆமா, ஆனா உங்க அம்மா அப்பா இவனா நேற்று இது செஞ்சான், காலையில் இது செஞ்சான், மதியத்தை செஞ்சான், ராட்சி தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தான் செய்யறான் போறான்னு வாங்க அவங்க. Why you cannot tolerate? Why you cannot bear it? Hallelujah. So I give you the final verse. John chapter 11 verse 22. John chapter 11 verse 22. Final verse. இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். Final verse. Now also I know. Why not you? Even now also I know, whatever you ask of God, God will give you. Why not you? கேரக்டர் சரியில்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கடவுள்கிட்ட எனக்கு இப்போ நன்றாக தெரியும், கடவுள்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் சரி நிச்சயமாக அவர் உனக்கு கொடுப்பார். உன்னை பற்றி ஏன் உனக்கு கடவுள் கொடுக்க மாட்டாரா? நீ கேட்டால் கொடுக்க மாட்டாரா? கேட்டால் வசனமே இருக்குது. மோசமான பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் நல்லதான் கொடுக்குறாங்க. என்னிடம் தூயாவை கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனா? Why is it given the? ஏன் என்னப்பா? எப்பப்பா உனக்கு கடவுளோட அருமை தெரியும்? உனக்கு கடவுளோட அருமையே தெரியும்னு சொன்னா, you must know. I want to know that. When will you know that? Okay, boy, you're searching, but you'll never find them, no? You'll read, ever reading, ever. Even all the people read Bibles, huh? For getting good English language also, many people read Bible. I used to go and preach in all the colleges also. They'll tell me to come and preach because to preach the Bible book of Mark so that the language would be there. So I used to go and preach them. That was a King James version, is pure British English. When I preach to them, oh, they say, very nice, very nice, very nice. Everybody's listening, everybody's reading. But அதான் தம்பி சொல்றேன், எப்போ அது? அதான் தம்பி சொல்றேன், எப்போ அது?
சரி, உன்னை நீ பார்த்துட்டியா? கண்ணாடியில் பார்த்தாச்சா? நீ ஒரு பாவியா நீ பார்த்துட்ட, உன்னை நீ ஒரு மோசமானவனை பார்த்துட்ட, நீ அதுக்காக இல்லாம மாறிடுமா? கடவுள் தெரியுமா? எனக்கு நன்றாக தெரியும். நீ கடவுள்கிட்ட என்ன கேட்டாச்சு நிச்சயமா அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம், கண்டிப்பாக கொடுப்பார். யோவான் நட்சத்திரம் கூட இதை போட்டுருது, என்னோட நாமத்தினால் அப்பா கிட்ட கேட்டுப்பார், நிச்சயமா அவர் உனக்கு கொடுப்பார். So what's your thing now? If you're anxious for God, when are you going to seek the truth? How will you seek truth? சத்தியத்தை எப்படி நாடுவ? எப்படி ஃபாலோ பண்ண போற? எதை வச்சு ஃபாலோ பண்ண போற? அதெல்லாம் நீ எல்லாமே பார்த்து அங்கே தான் உட்கார்ந்து இருப்பீங்க நீங்க. ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, நான் தரானு எக்ஸாம்பிளா தரேன். நான் அங்க நீ வை, மனநிலை சொல்லுங்க, மனநிலை சொல்லுங்க, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களா? வாட் இஸ் த மைண்ட் செட்? அபவுட் வாட்? மைண்ட் செட், கம் ஆன். ஏன்டா அந்த மைண்ட் செட்டு கூட எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, கிருபையால தான் வரும், கிரேஸால தான் வரும். கிறிஸ்து கொண்டுண்ட மனநிலை உன்னிடம் காண வேண்டும். தன்னை என்பது முக்கியம் கருதாமல் மற்றவங்க தான் எனக்கு முக்கியம் என்பதை கருதினார். அந்த மனநிலை உங்ககிட்ட வரணும்னு சொன்னீங்கன்னா நீ சத்தியத்தை நாடணும். பிகாஸ் when somebody else is having an headache, you should know that they are having an headache. If somebody is having a problem, you should know they are having a problem. If somebody is getting angry, you must know that the reason why they are getting angry. If somebody is upset, you should know why they are upset. You need that power. Amen. And there you are made children of God. ஒருத்தன் கோவப்படுறதுனால நீயும் அவங்க கூட சேர்ந்து கோவப்படுறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. இல்லாட்டி நீ சைலண்டா இருக்கிறதுனால தான் எதுவுமே மாற போறது கிடையாது. இல்லாட்டி வாய் மூடின்னு போனா எதுவுமே மாற போறது கிடையாது. நீ தெரிஞ்சுக்கணும் இதுக்கு காரணம் என்ன. வாட் இஸ் த ரூட் ஆஃப் தட் ஆரிஜின் மீனிங், then you will know how to handle that situation. And only the spirit of truth can reveal this to you. Because Bible says not by power, not by might, but by my spirit. ஆற்றலால வல்லமையால என்னோட ஆவியால் மட்டும்தான் அது ஆகும். அதான் தூய ஆவியில் நடக்கிறவன் கடவுளோட பிள்ளைங்க. இனிமேல் அச்சம் என்பது கிடையாது, பயம் என்பது கிடையாது. You see, you should ask yourself not many questions. Ask yourself only one question. Are you the image and likeness of God? Ask yourself that question. Are you the image and likeness of God? Who made you? God made you. Are you the image and likeness of God? Now then come with the next point. Why am I having all these problems and all these troubles then? A man's head is for God's glory, a woman's head is for man's glory. Woman was made for man, but man was made for God. If you don't know this, better find that out. Man was made for God, woman was made for man. So your head is for God's glory, a woman's head is for your glory. ஒரு போராட்டம் போராடுறது ரொம்ப சுலபம், ரத்தத்தை சிந்துறது ரொம்ப சுலபம், அடிக்கிறது உதைக்கிறது கொலை பண்றது எல்லாமே ரொம்ப சுலபம். ஆனா இன்னொருத்தனுக்கு செய்த தப்புக்கு நீ அங்க வாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இப்ப கடவுள் அதான் எதிர்பார்க்கிறாரு. அப்பதான் உனக்கு சத்தியத்தை அறிவிங்க, சத்தியத்தை தெரிஞ்சுக்குங்க, சத்தியம் உனக்கு விடுதலை கொடுக்கும். அதான் திருப்பி சொல்றேன், அடிக்கிறத ஒதிக்கிறதுனால அல்ல, ஆண்டவர் ஆவியால தான் இதெல்லாம் நடக்கும்.
You have to be very, 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 very logic and practical to come to understand the truth. Not simply go with a religious mindset. You go with a religious mindset, you'll never find the truth. அதனால கடவுள் வாய்ப்பு கொடுக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். அவர் நீ யார் என்பது தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் யார் என்பது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் கடவுள் மனுஷனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, ஒரு திருத்துதலை உருவாக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு திருத்துதலை உருவாக்குங்க. நீ பண்ண துரோகத்துக்கு நான் என்ன தண்டனை எனக்கு என்னால கொடுக்க முடியும், அந்த கேள்வி முதல்ல எழுப்புங்க. நீங்க ஒரு துரோகிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், சீக்கிரமா வாய் திறந்து பேசுங்க. கொஞ்சம் தீர்ப்பெல்லாம் கொடுங்க கோர்ட்ல. ஒரு தேச துரோகிக்கு, தேச துரோகின்னு சொன்னா வீட்டில் துரோகம் செஞ்சா கூட அதை விட பெரிய துரோகம் வந்து, ஒரு துரோகிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? வாய் திறந்து பேசுங்கப்பா. ஏதாவது ஒரு தண்டனை கொடுங்கப்பா. என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் மன்னிப்பா விட. நீ என்ன மன்னிப்பா கொடுத்துருவ? என்ன நீ பேசிட்டு இருக்கிற? உன் வீட்டுக்கு வந்துட்டு, உன் வீட்டுக்கு நான் வந்துட்டு, உன் வீட்டுக்காரியை நான் நைஸ் பண்ணிக்கின்னு துரோகம் செய்யறனா இல்லையா? அப்ப என்ன தண்டனை எனக்கு வரணும்? மரண தண்டனை. அதுதான் உனக்கு கொடுக்கணும். இப்போ அந்த தண்டனை உனக்கு கொடுத்துட்டானா உனக்கு வாழ்க்கை என்பது கிடையவே கிடையாது. அப்புறம் கடவுள் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, கடவுளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, கடவுளை நாட வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுள் இருக்கிற காரணமே நீ இவ்வளோ துரோகம் பண்ணி இருக்கிறிய, நல்லா தெரியுதுல உனக்கு மரண தண்டனை. சரி, நான் மரண தண்டனை நான் எடுத்துக்கிறேன், நீ என்ன நீ நாடு. இதுல தான் ஒரு திருத்துதல் வரும். It's not by you convicting yourself, it's by the Holy Spirit convicting you and making you understand that you are a number one rascal. You ought to die, caught and be killed. You have to be caught and killed. அதான் பேதுரு புத்தகத்தில் போட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணா பேசின்னு இருக்கலாம் எல்லாருக்கிட்டும். எத்தனை லட்சக்கணக்கில் வந்துட்டு போயிட்டாங்க. 26 வருஷம் 27 வருஷம் இது லட்சக்கணக்கில் நம்ம பேசிட்டோம். நம்ம எல்லாம் கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனா அப்படி அங்கதான் இருப்பாங்க, இன்னும் அங்கதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் சுத்தமா வீணே போயிட்டானுங்க. சிலவங்க வந்து நெருப்புல இருந்து எடுத்தாச்சு. சொல்ற பேசி கேட்கறவங்க நெருப்புல இருந்து எடுத்துடலாம். இல்லைன்னா நீ தான் பார்த்து என்னடா இவ்வளோ சொல்லிட்டு பிறகு இன்னும் கேட்கல, நம்ம என்ன பண்றது? நீங்க பாத்தீங்கன்னா எசிக்கல் புத்தகத்துல 12 பேர் எசிக்கல் கிட்ட போவானுங்க பேசுறதுக்கு சூழ்ச்சியா. கடவுள் சொல்லுவார் எசிக்கல், நீ பேசாத, இந்த 12 மவனங்க வராங்கல்ல அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அதனால கடவுள் உங்ககிட்ட இருக்கும்போது நீ வாய் திறந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அவரே வந்து பேசிக்குவார் அவரு. அல்லேலூயா. ஸோ வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கடவுள்கிட்ட கேளுங்க, உன் கிருபை எனக்கு போதும். என்ன ஏன்டா இதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது. ஒன்றும் கிடையாது. லடாக்ல போய் பாருங்க, மவன் முள்ளு வேலையெல்லாம் எடுத்துட்டு மவன் ஆளுங்க சாவடிக்கிறான்னு. என்ன மஞ்சனா பண்ற வேலை இதெல்லாம்? இவ்வளோ கொடுமையா? தீவிரவாதிங்க இவ்வளோ கொடுமையா? அரசியல் இவ்வளவு கொடுமையா? அவன் சரி அதெல்லாம் விடுங்க, வீட்டுல இவ்வளவு கொடுமையா? அது உலகமா? அது கடவுள் இல்லாத உலகம், கடவுள் இல்லாத உலகம். நாங்க பார்க்கல அந்த பூஜாரிங்க என்ன பண்ணானு, ஒரு பாப்பாவை ராத்திரியோட ராத்திரி பேய் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கெடுத்துட்டானுங்க.
நாங்கள் பார்க்கலன்னு சொன்னோம் பரவாயில்ல, நம்ம பார்த்து பார்த்து வந்ததுனால நம்ம சொல்லின்னு இருக்க வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ இப்படி இருக்குதா பொல்லாத உலகம். அதான் இயேசு சொன்னார், உலகத்தின் தலைவன் வந்து கொண்டு இருக்கிறான், அவனால் என் மேலே கை காமிக்க முடியாது. அதனால் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் திருந்துறதுக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. நீங்கள் கேட்டால் எவ்வளோ நம்ம கேட்குறோமோ அவ்வளோ நமக்கு விசுவாசம் வரும். You have to listen a lot to get the faith into the body, so that when the body builds itself in love, then you will be able to withstand whatever comes. I am not talking religion. I am talking pure spiritual truth, and the truth will set you free. You can go to any church, you can go to any temple, you can go to any mosque, you can go anywhere beneath the sun, moon and stars. Nobody can save you. Only spiritual truth, and only God is truth to give you truth. You must know who is the true God and the one He sent, Jesus Christ. There is no chance. Hallelujah. கண்களை மூடி நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருடைய கைகளில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். பாவம் செய்வது யாவருக்கும் எளிதானது, நீதியை செய்வது, தேவனுக்கு உகந்ததை தேடுவதும் செய்வதும் கடினமானதாய் இருக்கிறது. காரணம், நாம் சரீரத்தினாலே நடத்தப்படுகிறோம், மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறோம். மாம்சத்தினாலே நடக்கிறவர்கள் சாவார்கள், ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள், பரிசுத்த ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் பிழைப்பார்கள், வாழ்வடைவார்கள். பாவம் செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமையானவர்கள். அடிமைப்பட்டவன் தேவனுடைய வீட்டில் நிலைத்திருப்பதில்லை. அடிமை என்று அடிமையான குமாரனை புறம்பே தள்ளு. சுயாதீனமுள்ள ஈசாக்கை போல ஆகாருடைய மகனை இஸ்மவேலை தள்ளினது போல நம் ஆண்டவருடைய புத்திர சுவிகாரமாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை எத்தனை பேர்கள் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதனால்தான் நம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். காரணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் உங்களை விடுதலை ஆக்க கூடுமானால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆவீங்க என்று எழுதியிருக்கிறபடி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னபடி, அவரை கேட்டா ஜீவ தண்ணீர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது எக்காலத்திலும் தாகம் இராது. அவரே ஜீவ தண்ணீராய், அவரே ஜீவ ஊற்றாய் இருக்கிறார் என்றும் நாம் வேதத்தை பிரசங்கத்தில் கேட்டோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நீங்க இருப்பீர்கள்னா அவன் பிழைத்திருப்பான் லாசரு என்று சொன்னாங்க. இல்லை, இப்போ மட்டும் இல்லை, அவன் இப்பொழுது மட்டும் இல்லை, அப்பொழுது மட்டுமல்ல, அவன் மரிக்கிற நேரம் நான் தூரமாக இருந்தாலும் இப்பொழுதும் கூட நீ விசுவாசிப்பானா அவன் சுகம் அடைவான், பிழைப்பான் என்று சொல்லி அங்கே நம்பிக்கையுள்ள வார்த்தையை, சத்தியமான வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி, அவரே சத்தியமாக இருக்கிறார், அவரே நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார், அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார், அவரே மரித்தலும் உயிர்த்தெழுதலுக்கு முதற்பேரனாய் இருக்கிறார் என்று நம்மோடு இடைப்பட்டார். சத்தியத்தை அறிந்தவர்கள், பரிசுத்த ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தரை நம்பி, கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என்னை காண்கிறார், கர்த்தரை நான் அறிகிற அறிவில இருக்கிற, கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழற, கர்த்தருடைய கிருபையினால நான் நிலைத்திருக்கிற, கர்த்தருடைய கிருபையே சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் பிசாசனுடைய காரியங்களை, பாவத்துக்கு உடன்பட மாட்டார்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள், பரிசுத்த ஆவினாலே நடத்தப்படுவர்கள், தேவ குமாரனோடு இணைந்து வாழ்கிறவர்கள், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாவத்தை ஜெயிப்பார்கள்.
அவர் உலகத்தை ஜெயித்தது போல அவரை பின்பற்றுகிறவர்களாகிய, அவரை நம்புகிறவர்களாகிய, அவரை சேவிக்கிறவர்களாகிய நாமும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாகவும் இருப்போம், உலகத்தை கலக்கிறவர்களாகவும் இருப்போம். உலகத்தில் நாம் உப்பாகவும் இருப்போம், சாரமேற்றவர்களாக இருப்போம், ஒளியாகவும் இருப்போம் என்று ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படி, பாவத்துக்கு துணை போகாதபடி, பிசாசினுடைய காரியங்களை, பிசாசினுடைய அடையாளங்கமான பாவ காரியங்களில் ஈடுபடாதபடி, நம்மை வேர்பிரிக்கப்பட்டவர்களாய், தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய பரிசுத்தத்தினாலே பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற மக்களாக நம்மை மாற்றுவதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். அப்பா, இந்த நாள் மட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏன் பாவத்தை எளிதாய் செய்ய முடிகிறது? ஏன் பரிசுத்தத்துக்காக, சத்தியத்துக்காக, ஆண்டவருக்காக நாம் போராட வேண்டியதா இருக்குது, கடினப்படதா இருக்குது, எவ்வளோ பிரயாசப்படதா இருக்கு, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதா இருக்குது. அப்பப்ப நம்ம தப்பு செய்துட்டு ஆண்டவரே இந்த ஒரு முறைன்னு நாங்க ஆண்டவரை கெஞ்ச வேண்டியதா இருக்குது. பாவத்தை மேற்கொள்ள முடியாம போகுதே ஏன் என்று சொல்லி பல நாட்கள் நான் கேட்டிருக்கிறேன். ஏன் இந்த மக்கள் பாவத்துக்கு எளிதா சாஞ்சி போறாங்க, தவறுக்கு ஏன் சாஞ்சி போறாங்க, ஏன் சத்தியத்தை விட்டு தூர போறாங்க என்று அநேக தரம் நான் எனக்குள்ளே கேள்விகள், ஆண்டவர் வேதனைகள். ஏன் இந்த ஜனங்க ஆண்டவருடைய வார்த்தை செய்யறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஆண்டவருடைய போதனைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயமங்களையும் உபதேசங்களையும் கேட்டு நடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி ஆண்டவரை வேதனைப்பட்டது உண்டு, அழுதது உண்டு, பல நாட்கள் துக்கித்து ஏன் இத்தனை கேள்விகளையும் ஐயா கொண்டு வந்த அத்தனை கேள்விகளும் நான் ஆண்டவரை கேட்டு 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 ஆண்டவரை வேதனைப்பட்ட காலங்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த நாளில மீண்டும் ஒரு முறை கூட அந்த கேள்வியில என் கண்முன்ன, என் காதட, என் நெஞ்சில ஆண்டவரை நீங்க துணித்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். காரணம், நீர் ஒருவரே சத்தியம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே சத்தியம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆவியானவர் தான் எங்களை குறித்து சாட்சியா நிறுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானவர் எங்களிடத்துல வரும் பொழுது நாங்க பலன் அடைவோம் ஆண்டவரே, அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நிற்போம் ஆண்டவரே, சபைக்கு தூணா இருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஆவியானவர் எங்களிடத்தில் வந்து சகல சத்தியங்களிலும் நடத்துகிறவராயிருக்கிறீர். அந்த சத்தியத்தோடு கூட இணைந்து பிணைந்து நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றுகிறீர், அந்த வல்லமையை தருகிறீர் ஆண்டவர், அதிகாரத்தை தருகிறீர். அதற்காக நன்றி. தேற்றரவாளனே, பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திலும் நடத்துகிறவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, எங்க பலவீனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறிந்தும், எங்கள் பலவீனங்களை அறிந்தும், எங்க பலவீனங்களை உணர்ந்தும் எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையில பாவம் செய்வதை விட்டு ஓய்ந்து பரிசுத்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய, ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய, பிரியமானதை தேட, பிரிய உகந்ததை செய்ய எங்களை அர்ப்பணிக்கும்படி, ஆண்டவரை ஒப்பு கொடுக்கும்படி, பரிசுத்த ஆவியானவரை எழுப்பி கட்டும்படி, உருவாக்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே கீழானவைகளை நேடாதபடி, எங்கள் சுயமான தேடாதபடி, எங்க மனசும் மாமிசமும் செய்ய நினைக்கிறத விரும்புறதை செய்யாதபடி, உமக்கு பிரியமானதை, உமக்கு பிரயோஜனமானதை செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. பிரயாசப்பட்டு நீங்க பிரயாசப்படாதத, நீங்க உழாதத, நடாதத, ஆண்டவர் பாடுபடாத நீங்க அனுபவிக்கிறீர்கள் அல்லவா, அதுபோல அந்த விவசாயத்தை குறித்து பேசுவது போல ஆண்டவரே, இந்த நாளில பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஓடுகிறவன அல்ல, பிரயாசப்படுகிறவன் அல்ல, நீ விதைக்கிறவனான அல்ல, நீர் பாய்ச்சிறவன் அல்ல, தேவனாலே ஆகும் ஆண்டவர், தேவனாலே ஆகும், இறங்குற தேவனாலே ஆகும், தெய்வத்தாலே கூடும் என்று, தேவ ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் இன்று எங்க கண்களை திறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் வார்த்தையை சார்ந்து நிற்க, உன் நாமத்தை நாங்க விசுவாசித்து நிற்க ஆண்டவர், உங்க ஆவியில நாங்க பலப்பட, பரிசுத்த ஆவியானவருடைய போதனைகள்ல நாங்க நிலைத்து நிற்க ஆண்டவரை, பாவத்துக்கு ஓய்ந்து ஆண்டவரே, பாவத்தை ஜெயித்து, ஆண்டவர் சாபத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து நீங்க ஜெயம் எடுத்தது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம் நாமத்தை விசுவாசிக்கிறபடினால அந்த வல்லமையை பெற்று, அந்த அதிகாரத்தை பெற்று ஆண்டவர் நாங்களும் ஜெயம் எடுத்து உங்க நாமத்தை மேன்மைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையே எங்களிலே இருக்கும்படி உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. உலகத்தின் சிந்தையோ ஆண்டவரே, உலகத்தின் மாம்சத்தின் சிந்தையோ இராதபடி தேவ ஆவியானவருடைய கிறிஸ்தேசுனுடைய சிந்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே, சாயங்கால வேளையில இவ்விதமான சத்தியத்தில் நடத்தின
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு போதனையை ஆண்டவர் இன்று ஐயா மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை தந்தீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டு நாங்கள் விட்டுவிடாதபடி அந்தந்த கேட்டபடியே நாங்கள் வாழ்ந்து கை கொள்ள ஆண்டவர் பிசாசின் கிரிகளை அழிக்க ஆண்டவர் உம்மை போல வாழ ஜெயம் எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.